ஆன்மீகத்துல மந்திரத்துக்கும் எந்திரத்துக்கும் பூஜைக்கும் எவ்வளவு சக்தி இருக்கோ அதை போலவே விருட்சத்திற்கும் அதீத சக்தி இருக்கு. எல்லா கோவில்லையுமே நீங்க மூலவருக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்துக்கும் செஞ்சீங்க அப்படின்னா உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. விருட்சத்துல அதுவும் இலை, பட்டை, வேர், காய், பழம்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அதீத சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது. அதில் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய இந்த வேரை நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும். தன ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு உண்டாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, குப்பை மேனி. இந்த குப்பை மேனியோட இலை, குச்சி, வேர் இது சின்ன செடி தான். இது பெரிய விருட்சமாக வளராது. எப்படி விருட்சத்துக்கு அதீத சக்தி இருக்கோ அதை போலவே சில செடிகளுக்கும் பார்த்திங்கன்னா அதீத சக்தி இருக்குது. அதில் முதலிடம் இந்த குப்பை மேனிக்கு தான். இந்த குப்பை மேனியை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கிட்டேயே செடி முளைச்சிருக்குங்க, அதை நான் எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதை எடுத்து நீங்கள் சுத்தமாக கழுவிட்டு அந்த வேரை எடுத்து நீங்கள் நல்லா மஞ்சள் தடவி நீங்கள் வீட்டுக்குள்ளே, அதாவது வெயிலில் வைக்காமல் வீட்டுக்குள்ளே காற்று படுற இடத்துல வச்சு அது காய்ந்த பிறகு அதை எடுத்து ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் கட்டி உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த குலதெய்வ படத்திற்கு முன்னாடி வச்சிருங்க. இன்னொரு பீஸ் எடுத்து அதே மாதிரி மஞ்சள் வஸ்திரத்தில் கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி விடுங்க. இன்னொரு வேர் எடுத்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த 3 இடத்துலையும் குப்பை மேனி வேர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கடன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காதுங்க. மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாள்லனாலும் செய்யலாம். ராகு கால நேரம், யமகண்ட நேரத்தை தவிர்த்துடுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாளில் செய்யாதீங்க. வேறு ஏதேனும் உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சிவன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.